தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தின் நடுப்பகுதியில் 1, 7ஆம் இடங்கள் செவ்வாய் புதன் வியாழன், வாரத்தின் ஆரம்பத்தில் 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். திங்கக்கிழமை ஃபுல்லாக செலவு இருக்கும் அல்லது டிராவல் இருக்கும். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல வெட்டி பயணம்னு சொல்கிறோம் இல்லையா, போயிட்டு வந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் போயிருக்கவே தேவையில்லை, ஃபோன்லேயே பேசியிருக்க வேண்டிய விஷயத்துக்கு தேவையில்லாமல் நேராக போயிட்டு வந்துட்டேன் என்கின்ற மாதிரி திங்கக்கிழமை காலையில் டிராவல் பண்ணுறதுக்கு யோசிங்க. போகிற காரியம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய சிறப்பு அளவில் நடக்காது. ஏன்னா அவர் நீச்சம் 8ஆம் அதிபதி நீச்சமாய் தான் 12ஆம் இடத்துல வர்றார். ஆனால் அதற்கு பதிலாக செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாட்களும் 1, 7ஆம் இடங்கள் அதீத சுபத்துவத்திலையும் உங்கள் ராசி கூடுதல் சுபத்துவத்திலையும் அடைஞ்சிருக்கு. இந்த வருஷத்தில் மிகப்பெரிய நல்ல யோக நாள்னு சொல்லுவேன். பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரன் ராசியில் அமர்ந்து சுக்கிர குருவுடைய பார்வையில் இருக்கிறார். அட்டகாசமான ஒரு அமைப்பு. ஆக என்ன நடக்கும், எது வேண்டுமானாலும் சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய 3 நாட்கள் இருக்குது. மதிப்பு மரியாதை கூடும், உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும், எதிர்ப்பவர்கள் எல்லாம் அப்படியே ஓடி போகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கணவன் மனைவி உறவு அட்டகாசமாக இருக்கும். பிரிந்தவர்கள் மறுபடியும் சேரக்கூடிய அமைப்புகளை நீங்கள்லாம் யோசிக்க செய்வீங்க. காதலன் காதலி உறவு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை. யார் நமக்கு ஏற்றவர், ஒரு நட்பு, கூட்டு தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள், இந்த நண்பரோடு சேர்ந்து இந்த மாதிரி வியாபாரத்தை பண்ணலாம், தொழிலை பண்ணலாம். இதுக்கெல்லாமே செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எல்லா விதத்திலும் ஏற்பாடுள்ள நல்ல அமைப்புங்க. புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், புதிய வேலை ஆரம்பிக்கலாம், வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாம், வேலையை தைரியமாக விடலாமான்ற எண்ணத்தில் கொஞ்சம் டைலமால இருக்கிறவங்க கூட பரவாயில்லங்க, உங்களுக்கு இனிமேல் கஷ்டங்கள் வராது என்கின்ற மாதிரியாக வாரத்தின் நடுப்பகுதி நாட்கள் அட்டகாசமாக இருக்கின்றன. கடைசி அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இளைய சகோதர உறவுக்கு வலிமையாக இருக்கக்கூடிய, தம்பி தங்கைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்